உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. மதுரையில் தமிழக வெற்றிக் கழக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி விளாங்குடி பகுதியில் நடந்த விழாவில் விஜய் படம் போட்ட பைகளில் 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. ஆனால் அது ரேஷன் அரிசி என பொதுமக்கள் சிலர் வீடியோ வெளியிட பாஜகவினர் கலெக்டர் ஆபீஸில் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த அரிசியை லேப் டெஸ்டிற்கு அனுப்பி உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தினரோ இதெல்லாம் எதிர்க்கட்சியோட சதி என பெண்களை வைத்து கலகலப்பு பட ஸ்டைலில் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட இந்த அரிசி விவகாரம் மதுரையில் இப்போது செம ஹாட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வார்டு நம்பர் 1 கடந்த இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன வேண்டாம், விளாங்குடியில் வந்து கடந்த 24/6/2026 அன்று மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேக்கையில் வந்து 1000 பேர் இணையும் விழா அப்படின்னு சொல்லி இணையும் விழான்னு சொல்லி வச்சாங்க. அதில் வந்து 5 டன் அரிசி தலா 1000 பேர்த்துக்கு 5 கிலோ மணிக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் எம்எல்ஏ அவர் வந்து முன்னிலையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டியராஜனுங்கிறவர் வந்து விழா வந்து ஏற்பாடு பண்ணார். மேற்கு சட்டமன்ற தொகுதி அதில் வார்டு வந்து 1. அதில் வந்து என்னென்னா இவங்க வந்து 5 டன்னு கொடுத்தது வந்து ரேஷன் அரிசி கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஊழல். ரேஷன் அரிசி இதே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரேஷன் கடையிலே வந்து மாதம் 20 கிலோ வந்து சும்மா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நீ அந்த அரிசியை கொண்டு வந்து இங்கே வந்து பட்டை தீட்டி வச்சு நீ வந்து 5 கிலோ பை போட்டு ஏழை எளிய மக்களுக்கு பூரா கொடுத்து அவங்க வாங்கி பொதுமக்கள் பூராமே விளாங்குடியில் வந்து எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதை பூராமே 53 பை வாங்கி 53 பையும் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு பூரா ரேஷன் அரிசி அவர் ஆக்கியும் பார்த்தோம். வேகுது வெந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரேஷன் அரிசின்னு சொல்லிட்டு பெரிய வல்லுநர்கள் பூரா கேட்டோம். அவங்களும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் வந்து இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்ததுக்கு டிஆர்ஓட்ட வந்து அரிசியை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சோம். அவரும் வாங்கி பார்த்துட்டு ரேஷன் அரிசி தான் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ டிஎஸ்ஓட்ட வந்து இதை வந்து அரிசியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், மக்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இணையும் விழாவில் வந்து நாங்கள் நலத்திட்டம் பண்ணுறோம். ஏடிஎம்கிலிருந்து தாவைக்கில் வந்து இணையறோம் நாங்கள் வந்து அப்படின்னா 1000 பேர்த்தோட இணையறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃபங்க்ஷன். ஆனால் இவர் வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தார். டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கிறப்ப ஏடிஎம்கே, இப்போ தாவைக்கங்கிறப்ப தொழில் ரீதியாக தாவைக்காக வந்துட்டு இணையம் விழான்னு சொல்லிட்டு 5 டன் ரேஷன் அரிசியை வந்து கொடுத்துருக்காப்புல. நலத்திட்ட உதவின்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசியை கொடுத்துருக்காப்புல. மக்களுக்கு வந்து அப்படின்னா இவர் வந்து தலைமை ஏற்றது வந்து எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் சொல்லி மேற்கு சட்டமன்ற எம்எல்ஏ அவர் முன்னிலையில் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது வந்து பாண்டியராஜன் சொல்லி ஏடிஎம்கிலேருந்து இணையரும்னு சொல்லி இணையம் விழா அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து ரேஷன் அரிசி வந்து கொடுத்துருக்காங்க. 5 டன்னுங்கிறப்ப இது வந்து அப்படின்னா உங்களுக்கு இது பெரிய மாபெரும் ஊழல். ஏன்னா இது வருது வந்து ரேஷன் கடையே போய் வாங்கினாலும் 1 மூடை 2 மூடை வாங்கினாலும் 10 ரேஷன் கடையும் 10 மூடை தான் வாங்க முடியும். ஆனால் இது பெரிய மாஃபியா கும்பல்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இது அந்த மாஃபியா 1000 பேர்த்துக்கு 5 டன் பை வந்து 5 கிலோ பை மணிக்கு 1000 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. 5 டன்னு கொடுத்துருக்காங்க. 5 டன்னுமே ரேஷன் அரிசி. இப்போ நம்ம வந்து நாங்கள் வல்லுநர்கள் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அவரும் ரேஷன் அரிசின்னு சொல்லிட்டாங்க. இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வந்து டிஆர்ஓட்ட கொடுத்தோம். அவரும் வந்து மோந்து பார்த்துட்டு வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டார் இது ரேஷன் அரிசி தான். டிஆர்ஓவே சொல்லிட்டார். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து மாதத்துக்கு 20 கிலோ அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நீ எதுக்கு நலத்திட்ட உதவின்னு சொல்லிட்டு எங்கே ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை கொண்டு வந்து எதுக்கு நலத்திட்டம்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுக்குற? இது வந்து நம்ம முதல்வர் பேரை வந்து நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்குது. நீ வந்து நீங்கள் உதவி வைங்க, நான் வேணான்னு சொல்லலை. பாரத பிரதமர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை கொண்டு வந்துட்டு நான் நலத்திட்டம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வந்து நீ உங்கள் பையை போட்டு நீ கொடுக்கலாமா? அதை 20 கிலோ சும்மா கொடுத்துட்ருக்காங்கல்ல. அந்த அரிசியை கொண்டு வந்துட்டு நீ வந்து நலத்திட்டம் பண்ணுறேன்னு சொல்லி 5 கிலோன்னு சொல்லிட்டு அந்த அரிசி கொடுக்கலாம்ல. அதை 20 கிலோ கொடுக்குறாங்கல்ல. சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க. 8 மணிலேருந்து வரைக்கும் தண்ணியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மக்கள் பெரும் அவதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மக்கள் வந்து பொதுமக்களை ரொம்ப சொல்லி அழுது வச்சு எல்லாம் பண்ணி பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்று வந்து பண்ணியிருக்கோம்.
உங்களுக்கு வந்து ஆர்டிஓவே சொல்லிட்டாப்புல ரேஷன் அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் என் பேர் சிவாஜி, மதுரை மேற்கு சட்டமன்றம், விளாங்குடி 1வது வார்டு. ஏன்